வணக்கம் நண்பர்களே. சில வீடுகளுக்குள் நாம நுழையும் போதே, அங்க எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும், ஏதோ ஒரு இனம் புரியாத பாரமும், சோர்வும் நமக்குள்ள வந்திருக்கும். அதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா, இன்னும் சில வீடுகள்ல பெருசா சொத்துக்கள் இல்லைனாலும், அங்க ஒரு நிம்மதியும், எப்ப பார்த்தாலும் எல்லோர் முகத்திலயும் ஒரு புன்னகையும் இருக்கும். குவாண்டம் அறிவியல் படி, ஒரு வீட்டின் பொருளாதார நிலையை தீர்மானிப்பது, அங்கு வாழும் மனிதர்களின் உழைப்பு மட்டுமல்ல, அந்த வீட்டின் சுவருக்குள் தேங்கி இருக்கும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் குவாண்டம் எனர்ஜி தான். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையில நமக்கே தெரியாம நாம செய்யற சில சின்ன சின்ன தவறுகள் எப்படி நமது வறுமையையும், பணத்தடையையும் வீட்டிற்குள் இழுக்குது அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இடமும் வெற்று இடமாக இருக்காது. அங்க இருக்கிற பொருட்கள், சுவர்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களோட எண்ண அலைகளை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி வச்சிருக்கும். இத நம்மளுடைய முன்னோர்கள் வாஸ்து ஆற்றல் அல்லது இந்த வீட்டின் லட்சுமி கடாட்சம்னு சொன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு குவாண்டம் அறிவியல் இந்த கலெக்டிவ் எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து தினமும் என்ன மாதிரியான உணர்வுகளை அந்த வீட்டுக்குள்ள வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நிறைய வீடுகள்ல எல்லோரும் நல்லா தான் சம்பாதிப்பாங்க. ஆனா கைக்கு காசு வந்த உடனே அங்கே தேவையற்ற சண்டைகளும், வாக்குவாதங்களும் வரும். அப்படி இல்லைன்னாலும் வந்த பணம் மொத்தமும் ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு போயிடும். இதற்கு காரணம் அந்த வீட்டின் குவாண்டம் எனர்ஜி பற்றாக்குறை மற்றும் எதிர்மறை அலைவரிசையில் லாக் ஆகியிருக்குதான். அப்படி லாக் ஆகியிருக்கிறது தான் காரணமே. வெளியில போய் நீங்க எவ்வளவுதான் போராடி பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தாலும், உங்க வீட்டின் எனர்ஜி சிக்னல் நெகட்டிவா இருந்தா, அந்த பணம் அங்கே தங்கவே தங்காது. அது ஒரு ஓட்டை பாத்திரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்முடைய அன்றாட இல்லற வாழ்க்கையில நம் வீட்டு பெரியவர்களும், பெண்களும் நமக்கே தெரியாமல் செய்யும் அந்த 3 தவறுகளைத்தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம வீடுகள்ல உணவு சமைக்கும்போது பல நேரங்கள்ல பெண்கள் ஒரு கடமைக்காகவோ அல்லது ஒரு கோபத்தோடும், சலிப்போடும் சமைப்பாங்க. தினமும் இதே வேலைதான். எனக்குன்னு இந்த வீட்ல விடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவே இல்லையா? அப்படின்னு புலம்பிக்கிட்டே சமைப்பாங்க. குவாண்டம் அறிவியல் படி அந்த தண்ணி மற்றும் அந்த உணவுக்கு இந்த எண்ணங்களை ஈர்க்கும் குவாண்டம் நினைவாற்றல் இருக்கு. எப்படி? உணவுக்கும், நம்மளுடைய எண்ணத்திற்கும் இந்த நினைவாற்றல் இருக்குன்னு சொல்லுது குவாண்டம். நீங்க கோபத்தோடும், சலிப்போடும் சமைக்கும்போது அந்த உணவுக்குள்ள நெகட்டிவ் சிக்னல் பதிவாகிடுது. அந்த உணவை சாப்பிடும் கணவனுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அந்த அதே சோர்வும், கோபமும், தெளிவற்ற மனநிலையும் தான் வரும். தெளிவில்லாத மனநிலை தான் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். அது நேராக பொருளாதார நஷ்டத்துல கொண்டு போய் முடியும். இந்த சமையலறை தான் ஒரு வீட்டின் எனர்ஜி சென்டர்ன்னு நீங்க வச்சுக்கலாம். நம்முடைய பாரம்பரியத்துல ஒரு வழக்கம் இருக்கு. மாலை 6 மணி அளவில், அதாவது சூரியன் மறையும் அந்திப் பொழுதில் வீட்டில் விளக்கேற்றி வைப்பார்கள். யாரும் தூங்கக்கூடாது அந்த நேரத்துல. அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதன் பின்னால் இருக்கும் குவாண்டம் உண்மை என்னன்னா, பகலும் இரவும் சந்திக்கும் அந்த நேரத்தில் பூமியின் காந்தப்புலம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அந்த நேரத்துல நம்ம மூளையும், நம்மை சுற்றியுள்ள எனர்ஜியும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த நேரத்துல வீட்டை இருட்டா வச்சிருக்க கூடாது. கவலையோடும் உட்கார்ந்திருக்க கூடாது. அல்லது தூங்குவது உங்களுடைய எனர்ஜியை வந்து லெவலை மிக கடுமையான வறுமையை எங்களுக்கு தள்ளுது. அதாவது அந்த 6 மணிக்கு தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல எல்லாம். அதனால தான் அந்த நேரத்துல பாசிட்டிவ் ஒலிகளோ அல்லது இறை வழிபாடோ இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது என்னன்னா, சிக்கனமா இருப்பது ரொம்ப நல்லது. ஆனா கஞ்சத்தனமா இருக்கிறது வறுமை சிந்தனை தான் அது. உதாரணத்திற்கு வீட்ல ஒரு நல்ல விசேஷம் வரும்போது கூட
ஐயோ காசு செலவாயிடுமேன்னு மனசை குறுக்கிக்கிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சந்தோஷமா செய்யாமல் இருப்பது. நம்மை நாமே வறுமையில் வச்சிருக்கிறோம்ங்கிறத காட்டுற அந்த லைஃப் ஸ்டைல் இதுதான். என்கிட்ட காசு இல்ல, என்னால இதை பண்ண முடியாதுங்கிற பய உணர்வு உங்க குடும்பத்துல தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒழிச்சுக்கிட்டே இருந்தா இந்த பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும் என்று வறுமையைத்தான் நீட்டிக்கும். சிக்கனம் என்பது பணத்தை முறையாக பயன்படுத்துவது. கஞ்சத்தனம் என்பது பணத்தை கண்டு பயப்படுவது. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை பார்க்கலாம். ராதா சுதான்னு 2 இல்லத்தரசிகள் இருக்காங்க. 2 பேரோட இந்த 2 பேரோட கணவன்மார்களும் ஒரே லெவல்ல தான் சம்பாதிக்கிறாங்க. ராதா எப்பவுமே காலையில லேட்டா எந்திரிப்பாங்க. அவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு பதட்டம் இருக்கும். குழந்தைகள்ல இருந்து கணவன் வரை எல்லோருக்கும் இந்த எல்லோரிடமும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. சமையல் செய்யும் போது கூட எரிச்சலோட செய்வாங்க. அவங்க கணவன் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தா, இந்த காசு எதுக்கு அஹ், காணும், எதுக்கு கடன் கட்டவே பத்தாது அப்படின்னு முகத்தை சுளிக்க வாங்குவாங்க. இதனால அவங்க வீட்டுல எப்பவுமே பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சுதா அப்படி இல்லை. அவங்க காலையில சீக்கிரமே எந்திரிச்சு வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுப்பாங்க. சமைக்கும் போது ரொம்ப நிதானமா மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தோட சமைப்பாங்க. அவங்க கணவன் எவ்வளவு கம்மியான பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை ரொம்ப 2 கையாலையும் ரொம்ப மரியாதையா ஒரு புன்னகையோட வாங்கி, நமக்கு இப்போதைக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு, இது போதும், இதுக்கு நன்றின்னு மனசார ஏத்துக்குவாங்க. அடுத்த சில சில மாதங்கள்ல சுதாவோட கணவனுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய லாபமும் அவங்க குடும்பத்தோட பொருளாதார நிலையும் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு தற்செயலா நடந்துருச்சு. இங்கே கவனிச்சீங்களா? 2 பேரோட ஆரம்ப நிலை ஒண்ணுதான். ஆனா ராதாவின் சலிப்பு சிக்னல் பணத்தை விரட்டுச்சு. சுதாவின் நன்றியுணர்வும் பாசிட்டிவான சிக்னலும் அவங்க குடும்பத்தோட வறுமையை விரட்டி செல்வத்தை ஈர்த்துச்சு. உங்க வீட்டின் எனர்ஜி உங்க கைகளில் தான் இருக்கு. சரி, நம்ம வீட்டுல தேங்கி இருக்கிற அந்த பழைய பணத்தரையை உடைச்சு செல்வ அலைவரிசை எப்படி ஆக்டிவ் பண்றது? அதுக்கான இந்த சிக்னல்களை நாம் பார்த்துடலாம். இனிமே உங்க வீட்டுல உணவு சமைக்கும் போது தயவு செய்து கோபத்தோடவோ சலிப்போடவோ சமைக்காதீங்க. மனசுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் பாடலையோ அல்லது மந்திரங்களையோ ஓட விடுங்க. இந்த உணவு என் குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தையும் நல்ல புத்தியையும் செல்வ வளத்தையும் தரப்போகுதுங்கிற மாபெரும் பாசிட்டிவ் உணர்வோடு சமைங்க. அந்த உணவு உங்க குடும்பத்தின் ஒட்டுமொத்த எனர்ஜியை மாற்றிவிடும். இந்த நெகட்டிவ் ஆற்றலை விரட்டுவதில் இந்த ஒலிகளுக்கு பெரிய பங்கு இருக்குது. காலையிலும் மாலையிலும் வீட்டுல நல்ல ஆன்மீக பாடல்களையோ புல்லாங்குழல் இசையையோ ஒலிக்கி விடுங்க. வீட்டின் மூலைகளில் தேங்கி இருக்கும் எதிர்மறை ஆற்றலை இந்த ஒலிகள் உடைத்து எரியும். பிரபஞ்சத்தின் பாசிட்டிவ் சிக்னல்கள் மிக எளிய முறையில உங்க வீட்டுக்குள் நுழையும். உங்க கணவனோ அல்லது வீட்டுல வேலை செய்பவர்களோ வெளியில் இருந்து வீட்டுக்குள் வரும்போது தயவு செய்து போன உடனே உங்களுடைய குறைகளையோ இந்த தேவைகளையோ சொல்லி வரவேற்காது கூடாது. அவங்களுக்கு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து ஒரு இன்முகத்தோடு வரவேற்க பழகுங்க. இந்த ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் மாற்றம் உங்க குடும்பத்தின் குவாண்டம் அலைன்மெண்ட் மிக உயர்ந்த பிரீமியம் நிலைக்கு கொண்டு செல்லும். ஸோ நண்பர்களே, வறுமைங்கிறது வெளியில இருந்து வர்றது இல்லை. நம்ம வீட்டிற்குள் நாம வச்சிருக்கிற எண்ணங்களும் நம்ம சமையலறை எனர்ஜியும் நாம பேசுற வார்த்தைகளும் தான் அதை தீர்மானிக்குது. சமையல்ல சலிப்படைய காட்டவே கூடாது. அந்த அந்தி பொழுதில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. கஞ்சத்தனமான வறுமை சிந்தனையை தூக்கி போடுங்க. இந்த மாற்றங்களை இன்னையில இருந்து நீங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து பாருங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தின் குவாண்டம் எனர்ஜியும் மாறி வறுமை நீங்கி ஒரு செல்வ செழிப்பு தானாகவே உண்டாகும். இந்த வீடியோ உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய பாசிட்டிவ் மாற்றத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். உங்களுடைய இல்ல
இல்லத்தை வந்து செல்வ இல்லமாக மாற்றுங்கள். அது உங்க கையில தான் இருக்குது. வெற்றி நமதே. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.